ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ கறி பார்க்க போகிறோம். இதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஏலம் கொஞ்சம் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் செவக்க வறுத்துக்கலாம். இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சிம்பிளையே வச்சு வறுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ கறிக்கு இந்த பவுடர் ரொம்ப முக்கியம். அதனால் கருகாமல் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா செவப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ கறி பிளைன் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா செவப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ கறி சப்பாத்தி, பூரி, புல்கா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும். தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் பிளெண்டரில். அப்போ தான் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஈஸியாகவும் வதங்கிடும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து போட்டிருக்கேன். இந்த கடலை மாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது தண்ணியெல்லாம் இருத்துட்டு பொட்டேட்டோவை மட்டும் போட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ கறி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, பூரி, புல்கா சாதத்துக்கு கூடி ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு இப்போது உருளைக்கிழங்கு வேகணும். அதனால் இப்போ நான் இதை 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். ஆனால் உருளைக்கிழங்கு ரொம்ப மசிய வேண்டாம். இது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் இருக்குது. இந்த பக்குவம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலால் கொஞ்சமாக காஞ்ச வெந்தய இலையை போட்டுடலாம். சப்போஸ் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்குங்க. இப்போ 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ கறி வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கூடி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை தாளித்து கொட்டிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.